வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் குடும்பத்தை சேர்ந்த வோகல் காப் சூப்பர் பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படிங்கிற இந்த பறவையோட இனத்தில் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவையை எப்படி கவருது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஸாக அதே குடும்பத்தில் இருக்க இன்னொரு இனத்தை சேர்ந்த நீங்கள் பார்க்குற இந்த ஆண் பறவை எப்படி ஒரு பெண் பறவையை கவருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் குடும்பத்தை சேர்ந்த மேக்னிஃபிசன்ட் ரைஃபிள்பர்ட் அப்படிங்கிற இந்த பறவைகளில் ஒரு ஆண் பறவை பெண் பறவையை கவர வித்தியாசமான அட்ராக்டிவான ஒரு டான்ஸை யூஸ் பண்ணுது. அந்த டான்ஸை பார்க்கும்போது ஒரு பறவை இப்படியெல்லாமா டான்ஸ் ஆடும் அப்படிங்கிற அளவுக்கு இதோட டான்ஸ் ஸ்டெப்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த டான்ஸை இந்த பறவைங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, இந்த பறவைகளுக்கான மேட்டிங் சீசன் வரும்போது ஒரு ஆண் பறவை பெண் பறவையை சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்குமா. இந்த சத்தத்தை கேட்டு ஒரு பெண் பறவை வரும்போது தான் இந்த ஆண் பறவை டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுது. அப்படி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட ரெக்கைகளை நீள்வட்ட ஷேப்பில் தலைக்கு மேலே உயர்த்தியும் தன்னோட வாழை தரைக்கு மேலே உயர்த்தியும் தன்னோட தலையை ரெக்கைக்கு பின்னாடி கொண்டு போய் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் திருப்பி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருது. இப்படி இந்த பறவை டான்ஸ் ஆடும்போது இதோட கழுத்து பகுதியில் இருக்க பளிச்சுன்னு தெரிகிற இந்த நீல பச்சை கலர் இந்த பறவையை இன்னும் ரொம்ப அழகாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இது டான்ஸ் ஆடும்போது ஒரு வித்தியாசமான சவுண்டும் உருவாகுது. இப்படி இந்த ஆண் பறவைங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி அது ஒரு பெண் பறவைக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த பெண் பறவை மேட் பண்ண அலோவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண் பறவை அங்கிருந்து கிளம்பிடுமா. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாத ஆண் பறவை அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பெண் பறவையை கூப்பிட்டே இருக்குமாம். அதாவது மேட் பண்ணுறதுக்கு ஒரு பெண் பறவை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஆண் பறவை சத்தம் போட்டு பெண் பறவையை கூப்பிட்டே இருக்குமா. இந்த பறவைங்க இந்தோனேஷியாவோட வெஸ்டர்ன் நியூகினியா அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்க கேபிஆர் பெனின்சுலா போன்ற பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. சரி வாங்க இந்த பறவைகளோட டான்ஸை இப்போது சவுண்டோட பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களை இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்னிஃபிசன்ட் ரைஃபிள்பர்டோட டான்ஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.